அடுத்து இன்றைக்கி வந்து இன்னொரு கொடுமையிலும் கொடுமை என்னன்னா பானை தடை செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்குது சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து இப்படிலாம் சொல்லிட்டு இருந்துச்சுன்னா இந்தியா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நேபாள் மாதிரி ஆயிருங்கிறாங்க. நேபாளத்தில் வந்து சோசியல் மீடியாவை பேன் பண்ணாங்க. இது பான் ஆனால் பார்த்தேன்னா நேபாளில் பான் புரட்சியாக நடந்தது அப்படின்னு ரெண்டையும் எப்படி நீங்கள் ரிலேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. யாரோ ஒரு புண்ணியவன் பானை தடை செய்யணும்னு சொல்லிட்டு கேஸை போட்டிருக்கான் சுப்ரீம் கோர்ட்டில் போய். இதை தடை செய்ய முடியாது அப்படின்னா என்ன ஏன் அது சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. என்ன பார்க்க முடியும்? இது இந்த நாட்டில் வந்து நீதிபதிகளையும் நீதிமன்றத்தையும் எதுவுமே கேள்வியும் கேட்கக்கூடாது, அவங்க வந்து இது பண்ணக்கூடாதுன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. இது எல்லாமே நம்மளோட உளவியலாக நம்மளை மிருகமாக மாற்றக்கூடிய சில விஷயங்கள். இவைகள் எல்லாம் தடை செய்யப்பட வேண்டுமானால் தடை செய்யப்பட்டு தான் ஆக வேண்டும். தவறான விஷயங்களை வந்து நம்ம ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அது அடுத்தடுத்த தவறுகளுக்கு வித்து வைக்கும். இப்போ நான் எனக்கு சிகரெட் குடிக்கக்கூடாது, ஆல்கஹால் குடிக்காதுன்னு சொல்லி விளம்பரம் பண்ணுறீங்க. சினிமா தேட்டரில் ஒவ்வொரு நடிகரை கூப்பிட்டு பேச வைக்கிறீங்க. அதுக்கு அடுத்து என்ன ஆகுது? நீங்கள் அதை தடை செய்யாமல் அது பழக்கத்தில் தான் இருக்கும். தடை செய்யணும், செய்வது குற்றமாக அறிவிக்கப்படணும். அப்போ தான் படிப்படியாக அது மக்களோட புழக்கத்திலிருந்து வெளியில் போகும்.